ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே சமையல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி பிசிபெலபாத். இப்போ அது எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னென்ன தேவையான பொருட்களையும் இப்போ பார்த்துடலாம். இதுக்கு வந்து குக்கரில் முதல்ல நம்ம சாப்பாடு அரிசி ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அது கூட 200 கிராம் துவரம் பருப்பு. இதில் காய்கறிங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேரட், கொஞ்சம் பீன்ஸ், கொஞ்சம் கத்திரிக்காய், கொஞ்சம் உருளைக்கிழங்கு, கொஞ்சம் முருங்கைக்காய், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் 12லேருந்து 15 எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் நெய், கொஞ்சம் முந்திரி, தாளிப்பத்திற்கு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 ஸ்பூன் வெந்தயம், சால்ட்டு தேவைக்கேற்ப. இது நம்ம மசாலா ரெடி பண்ணணும். அதாவது ஃப்ரெஷ்ஷாக நம்ம மசாலா அரைச்சி ரெடி பண்ணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பற்றி பார்க்கலாம். கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், தனியா 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 2 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மிளகாய் 8 நம்பர், அது கூடவே துருவன தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன். இது வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். இந்த பொருளெல்லாம் வச்சு நம்ம இப்போ எப்படி பிசிபெலபாத் செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம குக்கரில் சேர்த்து வச்சுருக்க இந்த அரிசியும் பருப்பையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அரிசியும் 200 கிராம் துவரம் பருப்பும் எடுத்துருக்கோம். இதுக்கு நம்ம தண்ணின்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது நல்ல குழைய தான் வேக வைக்க போகிறோம், அதனால தான் தண்ணி எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம செய்ய போகிற சாப்பாட்டுக்கு வந்து எந்த மசாலா பவுடரும் சேர்க்க போகிறது கிடையாது. நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிற இந்த மசாலா பொருட்களை தான் சேர்க்க போகிறோம். நம்ம இதுவே ஃப்ரெஷ்ஷாக வச்சு செய்கிறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாசனையும் சூப்பராக இருக்கும். இதுக்கு என்ன பண்ணால் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மசாலா பொருள்லாம் வந்து நம்ம மிதமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுச்சு. இப்போ இது கூட நம்ம துருவி வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காயும் சேர்த்துக்கலாம். தேங்காயும் சேர்த்துட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், லைட்டாக வறுத்தாலே போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் பவுடராக பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம குக்கரில் வேக வச்சுருக்க சாப்பாடு நல்லா குழைய வந்துடுச்சு. இந்த அளவுக்கு தான் குழைய வந்துருக்கணும் சாப்பாடு. இப்போ அடுத்தது ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அந்த குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலை சேர்த்துக்கலாம். இந்த ஆயிலில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்தது சின்ன வெங்காயம், அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி. இப்போ லைட்டாக தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். அடுத்தது இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா காய்கறியும் சேர்த்துடலாம். காய்கறிலாம் சேர்த்துட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்தது நம்ம மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணி வச்சுருக்க நம்ம வறுத்த எல்லா மசாலாவையும் இப்போ சேர்த்துடலாம். மசாலா சேர்த்துட்டு திரும்ப மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்தது இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது இப்போ நம்மளுக்கு போட்ட காயெல்லாம் வந்து வேகணும். அதுக்காக குக்கரை மூடி போட்டு காய் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ காய் வேகிறதுக்காக நம்ம குக்கரை மூடி போட்டு விசில் போடாமல் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். விசில் போட்டிங்கன்னா காய் ரொம்ப குழஞ்சிரும். அதனால் நம்ம மூடி போடாமல் ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ காயும் வெந்துடுச்சு. இப்போ நம்ம கடைசியாக என்ன பண்ணலாம், இதில் நம்ம ஊற வச்சுருக்க புளி கரைசல் தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி தண்ணியை சேர்த்துட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதே ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடுங்க. பச்சை வாசனை போகும், புளியோட பச்சை வாசனை.
இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க சாப்பாடை சேர்த்துடலாம். சாப்பாடெலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்தமாரி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். தண்ணியாக இருந்தால் தான் வந்து நம்ம சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட நம்ம என்ன பண்ணலாம், இப்போ தாளிப்பு ரெடி பண்ணலாம். இப்போ அடுத்தது ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுக்க 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கலாம். நெய்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பை வந்து லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி லைட்டாக வறுபட்டுச்சு. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் முந்திரி எடுத்து வச்சுக்கலாம். இதிலே வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பாட்டில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியை சேர்த்துடலாம். அடுத்தது நம்ம தாளிச்சு இதையும் சேர்த்துடலாம். அடுத்தது கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதாங்க, நம்முடைய சுவையான பிசிபிளாபாத் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஜேகே சமையல் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூட ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு அப்டேட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.